இல்லாட்டினா வாழவே முடியாது அப்படின்னு எவ்வளவோ பேர் அட்வைஸ் பண்ணாலும் இங்கே பல பேர்த்த வந்து மிருகமாக மாற்றி வைக்கிறதே அதுதான். மனுஷத்தன்மையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முழுசாக மனுஷத்தன்மையிலேருந்து வெளியில் வந்துட்டோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த பையன்லாம் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னைய பார்த்தா வந்து அவ்வளவு பேசுவான், அவ்வளோ சந்தோஷமாக பேசுவான். ஒரு கட்சி சார்பாக போயிட்டு அதில் கொஞ்சம் பணம் பார்த்துட்டு மெயின் ரோட்டில் இடத்த பிடிச்சி கொஞ்சம் பிஸ்னஸ்ஸு கல்குவாரி அப்படி இப்படின்னு போயிட்டு கொஞ்சம் பணத்தை பார்த்ததையுமே இப்போ அவனை பார்த்து எப்படின்னாலும் ஒரு 5-6 வருஷம் இருக்கும். அவனை பார்த்ததுமே டக்குன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, அவன்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக போய் பேசுகிறேன். அவன் அப்படியே ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அவன் பாட்டுக்காக வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போ இந்த இடத்துல வந்து எது தடுக்குது அப்படின்னு தெரியல. நம்மளை விட வசதியானவங்க இல்லை நமக்கு ஈக்குவலானவங்கள்ட்ட தான் மனசு விட்டு பேசணும், இல்லை அவங்கள பார்த்து தான் சந்தோஷம், எப்படா வந்த நல்லா இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு தோணும் போல இருக்கு. நான் இது நிறைய பேர்த்துட்டு பார்த்துட்டேன். அப்படி அவசியம் அந்த பணத்தை சம்பாதிச்சோம்னா ஒருவேளை நம்மளும் மாறிடுவோமோ, அப்படி அவசியம்